நான் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் வழிப்போக்கன் ஜெயரமணன். இந்த வழிப்போக்கன் 75வது வழிப்போக்கன். அப்போ நீங்கள் கேட்பீங்க, 75வது வழிப்போக்கன் ஒரு கொண்டாட்டம் இல்லையாண்டு. இந்த வழிப்போக்கன் ஒரு கொண்டாட்டமான வழிப்போக்கன் தான். அந்த கொண்டாட்டத்தை உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ நான் உங்களுக்கு காண்பிக்க போகிற இடம் காரநகர். காரணங்களில் என்ன விடயத்தை காண்பிக்க போகிறேன் என்பதுக்கு முன்னர் 75 வழிப்போக்கன் வெற்றிகரமாக முடிவடைஞ்சிட்டு நான் வழிப்போக்கன் ஆரம்பித்த நாட்கள்லேருந்து இன்று வரைக்கும் நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் இந்த வழிப்போக்கன்ற வெற்றி காரணம். தொடர்ந்து எங்களுக்கு புது புது நிகழ்ச்சிகளை உங்களுக்கு கொடுக்கணுன்ற ஒரு ஆக்கப்பூர்வமான செயற்பாடு நாங்கள் செய்யணுன்ற மனநிலையை கொண்டு வரது உங்களோட ஆதரவு தான். அந்த விதத்தில் இந்த வழிப்போக்கனும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நான் போய் உங்களுக்கு காண்பிக்கிறேன். என்னோட சேர்ந்து பயணித்தாதால் என்ன வழிப்போக்கன் காண்பிக்க போகிறோம் உங்களுக்கு தெரிய வரும். ஒரு வித்தியாசமான வழிப்போக்கனாக அமையும். நான் உங்களுக்கு கூற நினைச்ச விடயம் 75 வழிப்போக்கனை பார்த்து ஆதரவு தந்தவங்களுக்கு மனமார்ந்த நன்றி. உங்கள் ஆதரவாக இந்த வழிப்போக்கன் தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கு. தொடர்ந்து உங்களுக்கு நான் நல்ல நிகழ்ச்சிகளை, உங்களோட கொண்டாட்டங்கள், உங்கள் சந்தோஷங்கள், துன்பங்கள் அனைத்தையும் காண்பிப்பேன். இங்கே இருக்க சுற்றுலாத்தலங்கள் அனைத்தையும் வழிப்போக்கனோடு தொடர்ந்து காண்பிச்சுக்கொண்டு இருப்பேன். அப்போ வாங்க, நான் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். தொடர்ந்து வாங்க. காரணங்கள் என்ன விடயம் காண்பிக்க போகிறோன்ற தொடர்ந்து போய் நாங்கள் பார்த்து கண்டுபிடிச்சு கொள்வோம். நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னால் காரநகர் துறைமுகத்தில் நிற்கிறேன். அங்கே நிற்கிறேன் நீங்கள் யோசிப்பீங்க. உங்களுக்கு நான் சுற்றுலா கப்பல் காண்பிக்க போகிறேன். இந்த கப்பலில் இருக்கிற விடயங்கள், அந்த கப்பல் எதிர்காலத்தில் இங்கே என்னென்ன விடயங்கள் நடைபெறப் போகுது, அந்த கப்பலில் நீங்கள் என்ன செய்யலாம், இந்த கப்பலில் சுற்றுலா போகலாமா என்ற விஷயங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். அந்த கப்பலையும் உங்களுக்கு முழுமையாக காண்பிக்கிறோம். அதுக்கு தான் நான் வாங்க, நான் கப்பலுக்குள்ளே போய் பார்ப்போம். இதுக்குள்ளெல்லாம் கப்பலுக்குள்ளே போகணும்னு நினைக்கிறேன். நான் சில கப்பல் பார்த்துக்கிறேன். இது கொஞ்சம் வித்தியாசமான கப்பலாக இருக்குது. அப்போ நாங்கள் பார்த்து பரிகார போகிறோம். இதான் இந்த வாயில். இதெல்லாம் உள்ளே போய் பார்ப்போம். ஓகே, நான் இப்போ உள்ளே வந்துட்டேன். இந்த 75 வழிப்போக்கன் தானே, அதுக்கு பாட்டி நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். வாங்க பார்ப்போம். சும்மா தான் பார்ப்போம். ஓகே அண்ணன் வணக்கம். வணக்கம். வணக்கம் அண்ணா. உங்கள் சம்மந்தமாக சிறிய அறிமுகங்களோட பேர்கள் இருக்குது. என்னன்னு சொன்னால், இப்போ நான் ஃபண்ட்ஸ் டேக் இவெண்ட் மேனேஜ்மெண்ட் செய்கிறேன். இப்போ இந்த கப்பலில் ப்ரோக்ராம் ஒன்று செய்ய போகிறீங்க. இப்போ பர்த்டே, ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ், சர்ப்ரைஸ் பார்ட்டிஸ் அந்த மாதிரி செய்கிறேன். டெக்கரேஷன்ஸ், ஈவெண்ட்ஸ் அவ்வளோதான் நாங்கள் செய்து கொடுப்போம். இந்த கப்பல் காரநகர்லாம் இருக்கும் அப்படியே. ஓ, இங்கே இந்த ஜெட்டி காரநகர், நீங்கள் காரநகர் ஜெட்டிக்கு வந்தீங்கன்னு சொன்னால் அதில் ஃப்ரண்ட்லேயே கேட் இருக்குது. அதுக்குள்ளால உள்ளே வந்தீங்கன்னா இங்கே போட் நிற்கும். இப்போ நீங்கள் ஏதாவது பார்ட்டி ப்ரோக்ராம் செய்ய போகிறீங்கன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் ஃபுல் அரேஞ்ச்மெண்ட் உங்களுக்கு செய்து கொடுப்போம். ஓகே, இப்போ அதில் நான் தொடர்பு கொள்ளணுன்னா யார்கிட்ட தொடர்பு கொள்ளணும்? இலக்கங்கள் இப்போ இவெண்ட்ன்னு சொன்னாங்கள்டே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். பட் இதுக்கு ஹெட்டும் இருக்கிறார். இப்போ அவர் மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஓகே, இந்த கப்பலில் இப்போ என்னென்ன மாதிரியான விடயங்கள் இடம்பெறும்? இப்போ ஒரு பார்ட்டினா எத்தனை பேர்? இப்போ நார்மலாக இதில் ஒரு 100 பேர், மேக்ஸிமம் 100 பேர் ஒரு பார்ட்டி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட இப்போ 50 பேர் லோன்னு சொன்னால் ஒரு 50 பேர் அந்த மாதிரி என்று சொன்னீங்கன்னா ஒரு மினிமம் 50 பேரோட செய்யலாம். அதை விட அதை 50 என்று சொன்னால் இப்போ 50 பேருன்னு சொன்னால் உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும். இல்லையண்டா 10 பேர் அந்த மாதிரியாண்டா இது ஒரு கொஞ்சம் 10 பேருண்டேக்குள்ள ஒரு 10 பேர் குழுவாகவும் சேர்ந்து செய்யலாம். அந்த மாதிரி இந்த பார்ட்டி, பர்த்டே பார்ட்டி, சர்ப்ரைஸ் ஏதுன்னு சொன்னால் ஒரு 10 பேருக்குள்ளேயும் செய்யலாம். இந்த கப்பல் மூவிங் ஆகி கொண்டு இருக்கிற டைம் தான் இந்த ஃபங்க்ஷன் நடந்துடும். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் 2 ஹவர்ஸுக்கு இவியல் நார்மலாக இப்போ இவியல் வச்சிருக்கிற அப்படின்னா 2 ஹவர்ஸுக்கு இந்த கப்பலை நாங்கள் புக் பண்ணலாம். அப்படியே ஃபுல் போர்டை நாங்கள் புக் பண்ணிக்கொள்ளலாம் 2 ஹவர்ஸுக்கு. அதுக்கு மேலே என்று சொன்னால் அது அடிஷ்னலாக கழிச்சு சார்ஜஸ் இருக்குது. அந்த 2 ஹவர்ஸ் கப்பல் மூவிங்ல இருக்கும், ஸ்லோலியா இருக்கு. இந்த காரநகர் ஜெட்டியை சுற்றி வரும். லாங்குக்கு காலனியில் ஓகேன்னு சொன்னா லாங் போகலாம். கொஞ்சம் லாங், ஏன்னா இது பேட்டரியில தானே வேலை செய்யுது, சோலார்ல வேலை செய்யறதால லாங் நார்மலா கடல் ஸ்மூத்தா இருந்ததுன்னா இது ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ இந்த காணொலி வெளியாகிற நேரத்திலேயே நாங்கள் புக் பண்ணக்கூடிய ப்ரோசஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கோம்.
ரெண்டுலேருந்தே ஆரம்பிக்கும். ரெண்டுலேருந்தே ஆரம்பிக்கலாம். இப்போ நாளைக்கு உங்களுக்கு ப்ரோக்ராம்னு சொன்னாலும் நாளைக்கு நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொள்ளுங்க. அதுக்கான அமௌண்ட் எவ்வளோ பிளான் இருக்கா இல்லாட்டி அது வந்து இன்னும் டிசைட் பண்ணி இப்போ ஓரளவுக்கு நார்மலாக இப்போ ஒரு நார்மலாக சொல்லியிருக்கேன் 1 lakh என்ற மாதிரி சொல்லியிருக்கேன். இன்னும் 2 hours-க்கு 1 lakh 2-3 hours போகலாம். அதை அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளுங்க. சாப்பாடெல்லாம் செப்பரேட் டெக்கரேஷன் சாப்பாடு மேட்டர் உங்களுக்கு அடிஷ்னலாக வேறு ஏதாவது இவெண்ட்டில் ஏதாவது உங்களுக்கு டான்ஸிங் அந்த மாதிரி வேணும்னு சொன்னால் அவன் ஒவ்வொன்றுக்கும் சார்ஜஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே நன்றி. அப்புறம் வணக்கம். ஓகே, உங்கள் சம்பந்தமாக சரி யாரும் உங்களோட பார்வையாளருக்கு? நான் டிஜே தர்ஷன் தம்பி. டிஜேல சந்தேகம் இருக்கு, இதில் வச்சுலாம் உருட்டி கொண்டு இருப்பீங்களா? அது என்ன அது? டிஜே மிக்ஸ் அண்ணா. உங்களுக்கு கப்பலில் டிஜே கூட பயமே இல்லையா? நடுக்கடல்ல இருந்து டிஜே கூட பயமே இல்லையா உங்களுக்கு? ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் எங்களுக்கும் அது வியூஸுக்கும். இப்போ நீங்கள் வந்து டிஜே போடுங்க, கப்பல் சிலவில் ஆடி ஆடி போகலாம், அது பிரச்சனை இல்லையா? அது வரல அதுக்கேற்ற மாதிரி தான் கப்பல் செஞ்சிருப்பாங்க. வெளியில டிஜே போடுறதுக்கும் கப்பலுக்குள்ள டிஜே போடுறதுக்கும் என்ன வித்தியாசம்? வெளியேண்டா போயிடலாம், கப்பலோட போயிடலாம். அது முடியும் மட்டும் உள்ள நிற்கணும். இங்க என்ன நடந்தாலும் நீங்க என்ன இருந்தாலும் நாங்களானே பொறுப்பு. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். நான் வந்து ஃபைனலாக கப்பலுக்குள்ளே வந்துட்டேன். அப்போ கப்பலுக்குள்ளே வந்தால் கப்பலில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு காண்பிக்கணும். எங்களுக்கு வந்து முதன்மையான விஷயம் வந்து உணவு. அப்போ சமையலறைன்றது சமையலறை இங்கே இருக்குது. அதே மாதிரி வந்து மிளசில் கூட வசதிகள் இருக்குது. அதோட வந்து இப்போ நீங்கள் பஸ்ஸில் போய்க்கு வந்து உங்களுக்கு ஜன்னல் சீட் தரலேண்டா வந்து உங்களுக்கு சில கடுப்பாக இருக்கலாம். இந்த கப்பல் உங்களுக்கு வெய் ஜன்னலான்றது நீங்கள் வழியாக இயற்கையை ரசித்து கொண்டு போகலாம். அதோட இந்த கப்பல் அமைப்புன்றது ஒரு வித்தியாசமான அமைப்பாக தான் இருக்கலாம். பல கப்பல் பார்த்தது இல்லைன்னா பார்த்த கப்பலில் இந்த கப்பல் மிக அழகாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, கப்பலில் ஏசி இருக்குது, பாடல் கேட்கக்கூடிய வசதிகள் இருக்குது, டிஜே இருக்குது. அப்போ கப்பல் என்ன இருக்குன்றது உங்களை முழுமையாக காண்பிக்கிறேன். நான் இந்த இடத்துல முக்கியமான பொறுப்பில் இருக்கேன். இந்த கப்பல் கேப்டன் நான் தான். இப்போ நான் தான் இந்த கப்பலை வந்து செலுத்தி கொண்டு போகிறேன். அப்போ கப்பல்லே வந்து மெயினான யார் தெரியுமோ, கப்பலை செலுத்துகிறவர் கேப்டன். அப்போ இது எப்படி செலுத்துகிறேன்னு சீரியஸாக எனக்கு தெரியலை. இப்போ உண்மையான மாணவி வந்து வேறு வந்து கப்பலை உங்களுக்கு ஓட்டி காண்றதை நான் உங்களுக்கு காட்டுவேன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த ரூமுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். இது ஸ்டேரிங் ஒன்று இருக்குது, நம்மளாக காரில் வேனில் இருக்க மாதிரி தான் இருக்குது. என்ன பொறுத்தவரையும் இதில் 2-3 இருக்குது. நான் மாறி அமர்த்தி விட்டால் அப்புறம் கப்பலோட ஒழிக்கிட்டால் நிப்பாட்ட இல்லாது. வாகனமோட ஒழிக்கிட்டாலே அவனோட வெளிப்பட்டால் நிப்பாட்டலாம். ஆனால் கப்பலோட ஒழிக்கிட்டால் அடுத்த கரையில் போய் தான் நிப்பாட்ட முடியாது. இதில் ஏற்கனவே கொஞ்சம் பேர் இருக்கணும். அப்புறம் வேண்ட உயிருக்கு நான் வந்து பாதகம் வைக்கக்கூடாது. அப்போ அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த கப்பலுக்கு வந்தோடனே இந்த கப்பலுக்கு போனோடனே இந்த டைட்டானிக் படத்தில் வந்த மாதிரி கையை விரிச்சுட்டு நிற்கணுன்ற ஆசை இருக்குது. ஆனால் ரோஸ் இல்லை. ஆனால் ரோஸ் இல்லாட்டியும் பரவாயில்ல. இந்த இடத்துல வந்து பார்க்க இந்த இயற்கை நடங்கள், இந்த கடல், இந்த இயற்கை, இந்த காற்று எல்லாம் உண்மையிலே அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ இந்த கப்பல் வந்து மூவ் பண்ணி போய் இன்னும் அழகாக இருக்குது. இந்த மாலை நேரத்தில் இந்த கப்பலுக்குள்ளே இருந்து உங்களுக்கு ஒரு வழிபோக்கன், அது 75வது வழிபோக்கன் தர வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நிறைய விடயங்கள் இருக்குது, தொடர்ந்து பார்ப்போம். ஓகே அண்ணன், வணக்கம். வணக்கம். ஓகே, இப்போ என்னென்னா உங்களோட பார்வையில் வந்து இந்த கப்பல் எப்படி நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போட வந்திருப்பீங்க. நீங்கள் வந்து பார்த்த அப்புறம் ஒரு வித்தியாசமாக இருந்திருக்கும். அந்த வித்தியாசத்தை நீங்களும் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கு. இல்லை, உண்மையிலேயே நான் வந்தோடனே ஃப்ரெண்டு சொன்னேன், நிறைய ஃபோட்டோஸ் அடித்து தள்ளுங்களேன். என்னென்னு கேட்டால் நாளைக்கு கனடாவில் நிற்கிறோம், லண்டனில் நிற்கிறோம் ஒரு ஃபீலை சொன்னால் நம்புவாங்க. அந்தளவுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் நல்லா இருக்குது. உண்மையிலே ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட்டியை ஹோஸ்ட் பண்ணி நாங்கள் வாரது அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பக்காவாக இருக்குது. நான் சொன்னேன் ஃபுல்லாக நல்லா என்ஜாய் பண்ணுவோம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இடம்.
அந்த வடிவேல் சொன்ன மாதிரி கடல்லையே மிதப்பும் இல்லை அப்படி ஒரு மிதக்கிற ஃபீலிங் நல்லா இருக்குது. சூப்பர். ஓகே, ஒரு யூடியூபர்ஸாக எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு யூடியூபர்ஸுக்கு ஒரு டிஜே நைட்டை செட் பண்ணி இன்றைக்கி ஒரு கடலில் போட்டில் ஒரு மிக பிரம்மாண்டமாக இருக்குது. ஒரு ஃபாரினில் நிற்கிற ஆக்களோட கல்ச்சர் இங்கே வந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. ஸோ நாங்கள் எல்லோரும் இன்றைக்கி என்ஜாய் பண்ண போகிறோம். தேங்க்யூ எங்களை கூப்பிட்டதுக்கு இந்த ப்ரோக்ராம் வழிபோகர் நிகழ்ச்சிக்காக. அதாவது நல்லபடியாக இருக்குது. எங்களோட வாழ் I'm Dr. Avanthathapattu. I'm the CEO of Mahasen Marine Private Limited. Actually, this is a very special moment. We are today opening this first activity of our boat, Eco 80 solar powered passenger ferry in Karainagar Lagoon, Jaffna. So today actually we have invited all these social media influencers, YouTube and media partners of the northern province. So here we have gathered all these people. So today we are going to have a small DJ party and some sort of dinner. So we plan to cruise this vessel in the Karainagar Jaffna Lagoon. So we are going to welcome all the parties, functions and events. We have good, very nice cabin in our vessel. So we can accommodate almost 80 people, 80 passengers on board. So we can provide you the meals and music, DJ and all the party environment we can create. So you can actually have very good gatherings, parties, birthday parties, everything here. So we are welcome your reservations. So for the next 4 months we are going to operate this vessel in this lagoon. Afterwards this vessel will going to exported to Bangladesh. So we are going to give this special experience for the northern people. So you are always welcome for this activity. நாங்கள் இப்போ கப்பலில் ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்துடும். எந்த இடம் என்றால் இந்த கப்பல் வந்து சோலரில் இயங்கக்கூடிய கப்பல் என்றால் இங்கே சோலர் இருக்குது, இங்கே வந்து இன்வெர்டர் இருக்குது. இங்கே இருந்தால் அந்த ப்ராசஸ் வந்து இயங்குது. இந்த கப்பல் இயங்குறதுக்கான ப்ராசஸ் இதுதான் என்ஜின் ரூம்னு சொல்லிக்கணும். நினைக்கிறேன் என்ஜின் ரூம் தான் இங்கே இப்படியான விடயங்கள் இருக்குது காரணம். பெரிய கப்பல் அங்கே நிற்குது. இப்போ நான் குட்டி கப்பலுக்கு ஏமாந்துருக்கேன்னா குட்டி படம் கொண்டு ஏமாந்துருக்கேன்னா உங்களுக்கு காண்பிக்கிறதுக்காக மட்டும் இல்லை. இங்கே வந்து ஐஃபோன் சார்ஜர் இருக்குது. அதே மாதிரி இந்த ஃபோனுக்கு வந்து சார்ஜ் இல்லை. இப்போ சார்ஜ் போடலாம். சார்ஜர் இருக்குதா? இப்போ நான் வந்து இந்த வழிப்போக்கில் வந்து உங்களுக்கு பெரிய கப்பல், படகு, நிறைய விடயங்களை வந்து காட்டி கொண்டிருக்கேன். எல்லாம் வந்து 25வது வழிப்போக்கில் கொண்டாடுறதுக்காக மட்டுமே என்று சொல்லி கொஞ்சம் சமாளிக்கணும். இப்போ இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ லைட்லாம் போட்டிருந்தோம். கப்பல் இப்போ வேறு லெவலில் இருக்குது. இனிமேல் தான் சாப்பாடு, டிஜே பார்ட்டி வந்து கொண்டாட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ந்து வேறுங்கோ சம்பவம் இருக்குது. இப்போ நான் இடத்துல பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பெரிய கப்பல் ஆற்றுலான இடத்துல இருக்கேன். இயற்கை ரசிக்கலாம் இருக்கேன். கப்பலில் வந்து பாட்டியெல்லாம் ஆரம்பிக்க போது நான் இருட்டிருக்கும் போது இந்த இடத்த ரசிக்கிறேன். அது உண்மையிலே இந்த கப்பலில் இருந்து இந்த இடத்த பார்க்க கப்பல் தண்ணிக்குள்ளே போய் இதோட அழகாக இருக்கும். கதிரியல் நிறைய வசதிகள் இருக்குது. இந்த வழிபோக எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குன்னா அதோட உங்களுக்கு காண்பிக்க எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் கொஞ்சம் நடக்கும்.
இலங்கையிலே முக்கியமான வருமானத்தை ஈட்டி தர விடயம் என்றால் சுற்றுலாத்துறை தான். அந்த வகையில் இந்த கப்பல் சேவை வந்து சுற்றுலாத்துறைக்கு ஒரு பங்களிப்பு ஒன்றை ஆற்றும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. இன்று இங்கே வந்தது, இந்த கப்பலை பார்த்தது மற்றும் நிறைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய மாதிரி ஒரு நல்ல அனுபவம் ஒன்று தான் தந்தது. இந்த வழிப்போக்கன் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். 75 வழிப்போக்கன் முடிஞ்சு வரப்புற வழிப்போக்கன் வந்து நீங்கள் வித்தியாசமாக உங்களுக்கு தர நான் முயற்சிக்கிறேன். தொடர்ந்து உங்களோட அன்பும் ஆதரவும் எனக்கு நீங்கள் தந்து கொண்டு வந்தால் தான் எனக்கு அது ஒரு தூண்டுதல் அமையும். இன்னொரு வழிப்போக்கனை உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் விடுகிறது உங்கள் வழிப்போக்கன் சேர்வன். நன்றி, வணக்கம்.